இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் அடுத்து என்ன நடைபெறும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையே பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்து முடிவு ஆவணம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்றாலும் இந்த ஒப்பந்தத்தின் தாக்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு நேரடியாக வந்து சேர இன்னும் சில முக்கியமான சட்டப்பூர்வ படிநிலைகள் உள்ளன. தற்போது இரு தரப்பும் ஒப்புக்கொண்டது ஒரு கொள்கை அளவிலான ஆவணம் மட்டுமே. இதில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட சட்ட விதிகளை இரு நாட்டு வழக்கறிஞர்களும் நிபுணர்களும் ஆய்வு செய்வார்கள். இதில் எந்த குழப்பமும் இல்லை என்பதை உறுதி செய்ய 5 முதல் 6 மாதங்கள் பிடிக்கும். ஐரோப்பிய யூனியனில் 27 நாடுகள் உள்ளன. இந்த ஒப்பந்தம் அந்த நாடுகளின் அனைத்து அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் துல்லியமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும். சுமார் 24 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியிருக்கும். சட்டப்பூர்வ ஆய்வு முடிந்த பிறகு இரு தரப்பும் ஒரு குறிப்பிட்ட நாளில் சந்தித்து இறுதி ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடுவார்கள். இது பெரும்பாலும் நடப்பாண்டின் இறுதியில் நிகழலாம். பின்னர் இந்திய மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இது மிகவும் எளிதாக நடந்துவிடும். ஐரோப்பிய யூனியனில் ஒப்புதல் பெறுவதுதான் மிகவும் சவாலானது. ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றம் இந்த ஒப்பந்தத்திற்கு வாக்களித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வர வேண்டுமானால் அதில் உள்ள 27 நாடுகளும் ஒருமனதாக சம்மதிக்க வேண்டும். ஐரோப்பிய யூனியனின் விதிமுறைப்படி வர்த்தக ஒப்பந்தங்கள் கலப்பு ஒப்பந்தங்களாக கருதப்பட்டால் ஒவ்வொரு நாட்டின் நாடாளுமன்றமும் அதனை அங்கீகரிக்க வேண்டும். ஒரு நாடு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தாலும் அந்த ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வராது. 2016ஆம் ஆண்டில் கனடாவுடனான ஒப்பந்தத்தை பெல்ஜியம் நாட்டின் ஒரு சிறிய மாகாணமான வலோனியா எதிர்த்ததால் மொத்த ஒப்பந்தமே பல வாரங்கள் முடங்கி போனது. ஒரே ஒரு நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தால் ஐரோப்பிய கவுன்சில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்ப்புக்கான காரணங்களை அறிந்து சிறிய மாற்றங்களை செய்யும். இந்தியா ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகளுடன் தனித்தனியாக நல்ல உறவை கொண்டுள்ளது. எனவே ஒரு நாடு இந்த ஒப்பந்தத்தை தடுக்கும் சூழல் உருவானால் இந்தியா தனது ராஜதந்திர உறவுகளை பயன்படுத்தி அந்த நாட்டுடன் பேசி தீர்க்க முயற்சி செய்யும். ஒரு நாடு மட்டும் எதிர்த்தால் ஒப்பந்தம் சற்று தாமதமாகலாம் அல்லது சில பகுதிகளை மட்டும் தற்காலிகமாக அமல்படுத்தப்படலாம். ஆனால் தற்போதைய சூழலில் சீனாவுக்கு மாற்றாக ஐரோப்பாவிற்கு இந்தியாவின் உதவி தேவைப்படுவதால் பெரிய எதிர்ப்பு இருக்காது என்றே கணிக்கப்படுகிறது.